அழகே அழகுல பார்த்தீங்கன்னா, மதி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் மலர்கிட்டயும், பாக்யராஜ்கிட்டயும் சொல்லினு இருக்காங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல மதி பண்ணது தான் கரெக்ட்டு. தங்கராஜ் அண்ணன் மூக்க நுழைச்சது தான் தப்பு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "இல்ல அண்ணி மதி பண்ணது தான் தப்பு" அப்படின்றாங்க. எல்லாரும் மலர் மாரி இருந்துருவாங்களா சுரேஷ் அப்படின்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா உள்ள எழுந்து போயிடுறாங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, உள்ள எதுவுமே நடக்காத மாரி கேஷுவலா இருக்காங்க. இத பார்த்த சுரேஷ் பார்த்தீங்கன்னா, இன்னும் கோவம் ஆயிடுது. "எப்படி நீ எல்லார்கிட்டயும் இந்த மாரி பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன நான் பேசுறேன்? அவங்க தப்பு பண்றாங்க, நான் கேட்குறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உன்னால பார்த்தியானா, இப்ப மாமா நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றாரு" அப்படின்றாங்க. "யார ஃபோன் எடுக்காததுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ ஒழுங்கா வந்து மாமா கிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்றாங்க. "என்னது மன்னிப்பு கேட்கிறதா? ஃபர்ஸ்ட்டு அவர என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் அப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க பாக்யராஜ், மலரும் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் இறந்து போனதுக்கப்புறம், "ஏங்க இப்படி இருக்கான் சுரேஷ்?" அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. "ஏன் மலரு, நீ இந்த வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏங்க இப்படி கேட்குறீங்க?" அப்படின்றாங்க. "இல்ல நீ இப்ப சுரேஷ் கிட்ட சொன்னல்ல, அத நெனச்சு நான் ஃபீல் பண்றேன்" அப்படின்றாங்க. "ஆமாங்க, இந்த வீட்ல எவ்வளோ பிரச்சனை நடக்குது. எல்லாத்தையும் நான் அனுசரிச்சு போறேன்ல. அதே மாரி வர்றவங்கலாம் அப்படியே இருப்பாங்கன்ட்டு யோசிக்கக்கூடாதுல்ல" அப்படின்றாங்க. "மதி கரெக்ட்டா தான் பேசுறா. அவ எதுவும் தப்பா பேசல. நம்ம பேசுறதுல அவ பேசுறா. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. "சரி விடு மலரு, இந்த பேச்ச விட்டுரு. நாளைக்கு உன்னோட பொறந்த நாளு. நம்ம அத பத்தி பேசலாம்" அப்படின்றாங்க. "அது மட்டும் இல்ல, இன்ன நைட்ல நீங்க வண்டியில கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா?" அப்படின்றாங்க. ஞாபகம் இருக்கு" அப்படின்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கிறத ராஜலட்சுமி பார்த்துடுறாங்க. எஸ் பாக்யராஜ் பாக்யராஜ்ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்க உங்க அம்மா இன்னும் கூப்பிடலையேன்னு நெனச்சேன். கூப்பிட்டாங்க. நீங்க போங்க" அப்படின்றாங்க. அங்க போன உடனே, "என்னடா இது இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாரியே பொண்டாட்டி மொந்தானைய புடிச்சுன்னு சுத்தினே இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, உள்ள போறாங்க சட்டுன்னு. அப்ப "ஏன் போய் காப்பி கொண்டு வா" அப்படின்றாங்க. "சரிங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலரும் காப்பி போட போயிடுறாங்க. திரும்பவும் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் கிட்ட "இந்த மாரி பொண்டாட்டி முந்தானை பிடிச்சுன்னு சுத்துறதெல்லாம் விட்டுட்டு, ஒழுங்கா இருக்கிற வேலைய பார்றா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா" அப்படின்றாங்க. உடனே ராகவனும் வந்துட்டு சுரேஷ் சுரேஷ்ன்றாங்க. சுரேஷும் வந்துட்டு "என்னப்பா?" அப்படின்றாங்க. "மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியா, எடுத்தாரா?" அப்படின்றாங்க. "இல்லப்பா நான் பண்ணேன் எடுக்கல" அப்படின்றாங்க. "நான் பண்ணியும் எடுக்கலடா. நாளைக்கு என்ன பண்ணலாம், நீ, நானு, உங்க அம்மா, மதி எல்லாரும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளைய கிட்ட கொஞ்சம் கோவத்த சமாதானப்படுத்திட்டு வரலாம்" அப்படின்றாங்க. "எதுக்கு நான் வரணும்? நான்லாம் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "ஏன் நீ வரமாட்டியா? நீ தான் மன்னிப்பு கேட்கணும் மாப்பிள கிட்ட" அப்படின்றாங்க. "நான்லாம் வர முடியாது. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவர் தான் மன்னிப்பு கேட்கணும்" அப்படின்ற மாரி முடிச்சிருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.